புலி பட ஆடியோ லான்ச்ச ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாவே மாத்திட்டாரு இளைய தளபதி விஜய். ரீசெண்டா மகாபலிபுரத்துல ஒரு பிரைவேட் ரெசார்ட்ல நடந்த புலி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இளைய தளபதி விஜய், இவங்க ஒய்ஃப் சங்கீதா, டைரக்டர் சந்திரசேகர், ஷோபா சந்திரசேகர்னு ஃபேமிலியோட கலந்துக்கிட்டாரு. அப்புறம் இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ் ஆன ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா மோத்வானி, ஸ்ரீதேவி, நந்திதா, மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி, டைரக்டர் சிம்புதேவன் யாருமே மிஸ் ஆகல. பத்தாததுக்கு கூடவே ஸ்பெஷல் கெஸ்டா நம்ம டிஆர், எஸ்ஜே சூர்யா, தரணி, ஆக்டர் ஜீவா, தம்பி ராமையா, விஜய் சேதுபதி, கலைப்புலி தானுன்னு பல செலிபிரிட்டிஸ் அட்டென்ட் பண்ணாங்க. புலி படத்தோட ஆடியோ சீடிய விஜயோட அம்மா ஷோபா ரிலீஸ் பண்ண இவரோட ஒய்ஃப் சங்கீதா வாங்கிட்டாங்க. ஃபங்க்ஷனோட ஹைலைட்டே நம்ம இளைய தளபதி விஜயோட ஸ்பீச் தான். ஆடியோ லான்ச்சுக்கு முதல் ஆளா வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல பல விஷயங்கள் ஓப்பனா ஷேர் பண்ணாரு விஜய். என்னோட வெற்றிக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் இருக்கு. பல தோல்விகளை சந்திச்சுதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில உங்க முன்னாடி நிக்கிறேன். எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், ஆனா பொய்யா ஒருத்தரை நேசிக்க தெரியாது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. எனக்கும் என்னோட ரசிகர்களுக்கும் அடுத்தவங்களை வாழ வச்சுதான் பழக்கம்னு எமோஷனலா பேசினது மட்டும் இல்லாம சில குட்டி குட்டி கதைகளும் சொன்னாரு விஜய். இந்த ஃபங்க்ஷனுக்கு டாப் செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாம இளைய தளபதி விஜயோட பல ரசிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இவங்களுக்காக தான் மகாபலிபுரத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ்ல இந்த ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. பொதுவா ஒரு சில ஃபேன்ஸையே ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடுற விஜய் இந்த வாட்டி பல ஃபேன்ஸை இன்வைட் பண்ணிருக்காரு. இவங்கள மெயின்டைன் பண்றதுக்கும் இவங்களுக்கான வசதிகள் பண்ணி கொடுக்கறதுக்குமே ஒரு தனி டீமை ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு விஜய். சோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸ் பட்டாளம் சூழ மகாபலிபுரம் ரெசார்ட்ல புலி ஆடியோ லான்ச் அம்சமா நடந்து முடிஞ்சிருக்கு. இது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம், நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் ஒரு சீனுக்கு. ஆனா தயவுதாட்சணம் இல்லாம அப்படியே வெட்டி தூக்கி வீசுவாரு. சீச்சி இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு. ஸோ அவரோட படத்தை அவரே எடுத்து அவரே வெட்டுறதை வந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.